இஸ்ரேலும் அமெரிக்காவும் யார் பேச்சையும் கேட்காத நாடுகள். நீங்க இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் வந்து அமெரிக்கா பேச்ச கூட கேட்குது. பல சந்தர்ப்பங்கள் வந்து பாஸ் எங்க வேலையை நாங்க பார்த்து உங்களை ஃப்ரெண்டாரு அதுக்காக நீங்க வீட்டுக்குள்ள வராதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா அது வேற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கணக்கில் வந்து வேற ஒரு நாடுகள் தலையிட்டா அப்பதான் அந்த நேச நாடுகள் எதிர் நாடுகள் வந்து ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு போய் நிற்கும். அவனுக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை நான் போய் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கல. அந்த மாதிரியான ஒரு சிக்கல்களா இருக்கு. ஸோ வந்து இப்போ பாத்தீங்கன்னா கத்தார்ல, எமிரேட்ஸ்ல, பஹ்ரைன்ல சுத்தி பல இடங்கள்ல வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஏன்னா ஈரானும் கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஈரானுக்கு வந்து வாழ்வாசம் அயத்துல்லா கொமேனியை குறிவிக்கிறாங்க. இவங்க நம்ம அவரை தூக்கிடணும் அப்படின்னு அவர் அடிச்சுட்டா நம்ம வந்து பின்னாடி வந்துடலாம் அப்படின்னு கல்ச்சர்லாம் அவங்க பெரிய செட்பேக் நடக்குது. கிட்டத்தட்ட பழைய இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தான் மாதிரி போகுது. ஏற்கனவே இருந்த ஆப்கானிஸ்தான் மாதிரி கல்ச்சர்லாம் ரொம்ப பின்னாடி போறாங்க. அவங்க வந்து பெண்கள் எப்படி தோற்றம் அளிக்கணும், யாரோட போகணும், யாரோட வரணும், ஹேர் வச்சுக்கணுமா வைக்கிறதா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் போகும்போது உள்ளேயும் வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்காங்க. வேற வழியில் அவர்கள் தான் ஆட்சியாளர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறனால அப்ப லோக்கல் சப்போர்ட்டும் கிடைக்கணும். எப்படி நம்ம வந்து சதாம் ஹுசேனுக்கு ஈராக்ல வந்து லோக்கல் சப்போர்ட் வந்து அமெரிக்கா கிடைச்சது. அப்ப வந்து மக்கள் அதை ஏற்கல, அவருடைய ரொம்ப சர்வாதிகாரமா இருக்கிறாங்க. வெளியில ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணி பாப்புலர் அந்த மாதிரி அயத்துல்லா கம்பெனியோட பாப்புலாரிட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. ஸோ லோக்கல்ல இருந்து சப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால அமெரிக்கா அடிக்குது. தலைவரையே தம்முடைய நாட்டுடைய தலைவரையே இவங்க குறிவிக்கிறாங்க. ஈரான் வந்து நம்ம என்னன்னு பார்த்துருன்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நட்பு நாடா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய நாடுகள் இருந்தா கூட பரவாயில்ல அவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் பண்றாங்க.